அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட் சைடில் செய்கிற வெள்ளை பட்டாணி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 2 வெங்காயம் வந்து சாப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும்ல, ஜஸ்ட் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணால் போதும். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். நான் கிட்க்கு கொடுக்குறதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து ஒரு லைட்டான வெங்காயம் வந்து லைட்டாக வந்து வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும், லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை வந்து நான் 2 தக்காளி வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். நான் இது வந்து 3 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி இது போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளியை வந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து இப்போ மஞ்சள்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துருக்கலாம். அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதில் வந்து கொத்தமல்லி, ஜீரகத்தூள் எதுவுமே நான் ஆட் பண்ணல. மசாலாவே வந்து இது 4 தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம பட்டாணி வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை வந்து நான் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதோட எக்ஸஸாக தண்ணி வேணும் அப்படின்னாலும் ஒரு 1/2 கப் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து 1/2 கப் வந்து தேவைப்பட்டுச்சு. நான் அதனால் வந்து ஒரு 1/2 கப் வந்து நான் வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் வெள்ளை பட்டாணி எடுத்துருக்கேன். இதை வந்து நான் ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சு காலையில் வந்து நான் வந்து குக்கரில் வந்து ஒரு 5 விசில் வந்து விட்டு நான் பட்டாணி வந்து நான் எடுத்துருக்கேன். இதை எடுத்ததுக்கப்புறமா இதையும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ண விடுங்க. நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பட்டாணி போட்டதுக்கப்புறமா நம்ம 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து நான் லாஸ்ட்டாக தான் வந்து உப்பு போடுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்துருக்கோம்ல, நம்ம பட்டாணிக்கு வந்து நம்ம வேக வைக்கிறப்ப நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருப்போம். அதனால வந்து அதில் தண்ணியில் வந்து நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதனால் கடைசியாக வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ரோட் சைடு வெள்ளை பட்டாணி ரெடி ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.